ஆனால் இப்போ திமுக அதிமுக 2 கூட்டணிகள்லையும் இந்த பிரச்சனை ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஆனால் இந்த உரசல்கள் தேர்தலில் பாதிப்பு ஏற்படுத்துமா? இப்போவே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்கள்லாம், எப்படி ஓட்டு எழுது பாரு, இப்படி இறங்கி வேலை பார்க்க போகிறோம் பாரு அப்படின்னு. ஃபீல்டுக்கு அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுமா? இல்லை, நிச்சயமாக. ஏன்னா அந்த சின்னம் பற்றி நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா அதில் 2 விதமான தகவல்கள் சொல்லுவது. பொதுவாக மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக ஒரு 40 முதல் 50 தொகுதிகள் வரைக்கும் பல சிறிய கட்சிகளை தாமரை சின்னத்தில் போட்டியிட சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் நேற்றிலிருந்தே வெளியே வந்துட்டுருக்கு. அவங்க சிறிய கட்சிகள் எல்லாரையுமே தாமரை சின்னத்தில் போட்டி போட சொல்கிறாங்க. இப்போது ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, அமமுகவையே ரெட்டலையில் போட்டியிட சொல்கிறாங்க, அந்த இடத்த கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருதாய் பிள்ளைகள் தானே? ஆமாம், அது ஒருதாய் பிள்ளைகள் தான். ஆனால் என்னென்னா, அந்த முடிவை எடுக்க வேண்டியது இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிற ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான். இல்லை, டிடி 2 பேரும் தானே, நிச்சயமாக. ஏன்னா அவங்க அந்த முடிவை எடுக்க. ஆனால் என்னென்னா, இன்றைக்கு இந்த கட்சியினுடைய மிக முக்கியமான பாஜக தவிர்த்து 3 முக்கியமானவர்கள்னால், முதல்ல ஐயா எடப்பாடியார், அடுத்து ஐயா டிடிவி, ஐயா அன்புமணி, இவங்க 3 பேருமே ஒரே நேரத்தில் டெல்லியில் இருக்காங்க. அப்போ என்னென்னா, இந்த சின்னம் பற்றி வரக்கூடிய தகவல்களை நம்ம வெறும் ஊகம்தான் அப்படின்னு நம்மளால் புறந்தள்ள முடியல. அப்போ என்ன வருதுன்னா, எல்லோருமே இப்போ ஒரு பெருவாரியான எண்ணிக்கையில் தாமரை சின்னத்தில் 2024 பேட்டர்னில் அவங்க போட்டியிட்டாங்க அப்படின்னா, அது ஒரு மாதிரியான நெருக்கடியை அவர்களுக்கு கொண்டு வரும், அந்த கூட்டணிக்கு கொண்டு வரும். இன்னொரு விதத்தில் இப்போ அமமுக போன்ற கட்சிகளை ரெட்டலை சின்னத்தை ஒதுக்குங்க அப்படின்னு சொன்னாலுமே அது ரொம்ப இயல்பாக, இது எதுவுமே இயல்பாக நடக்க போகிறதில்ல. அப்போ என்னென்னா, இந்த முறை சின்னம் சார்ந்த இடங்களை தாண்டி சின்னம் சார்ந்த ஒரு சிக்கல் கூட்டணிக்குள்ளே இருக்குது. அமமுக வேட்பாளர்களை ரெட்டை இலையில் போட்டியிட சொல்வதுங்கிறது வெறும் சின்னம் சார்ந்த பிரச்சனை இல்லை. ஆமாம், அதை தாண்டி பாரதூரமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ என்னென்னா, இதே போல் திமுக கூட்டணியிலையும் பார்த்தீங்கன்னா, மதிமுகவுக்கு 3 தொகுதிகள் உதயசூரியன் சின்னம், 1 தொகுதி அவங்களுடைய தனி சின்னம் அப்படிங்கிற வகையிலெல்லாம் ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. இது இதுக்கு முன்னால் நாம் பார்க்காது. இப்போ பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சில கட்சிகள் அப்படி ஒரு இதில் போனாலுமே கூட, சட்டமன்ற தேர்தலில் இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு இடங்களுக்கு, அப்போ என்னென்னா, இப்போ தலைவர்கள் எதற்கெல்லாம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா, இவங்க சாதாரண தலைவர்கள் இல்லை. நம்ம பாலிய காலங்களில் நாம் வியந்து பார்த்த, நாம் இவங்க கூட்டங்களை கேட்பதற்காக பணியில் காத்திருந்த தலைவர்கள் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முதல்ல இடங்களை எண்ணிக்கையை பேச வேண்டியதாக இருக்குது, அப்புறம் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறத பேச வேண்டியதாக இருக்குது, அப்புறம் எந்த சின்னம் அப்படிங்கிறதையும் பேச வேண்டிய ஒரு நெருக்கடி இந்த தேர்தலில் உருவாகிருக்கு. அப்படிங்கிறது தமிழகம் இதுவரை பார்க்காத ஒரு சூழலாக இருக்குது. அப்புறம் நமக்கு இயல்புலேயே ஒரு கேள்வி வருது. நாம் எல்லாமே இவங்களை ரொம்ப ஒரு ஃபயர் பிராண்ட் லீடர்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருமே இன்றைக்கு இந்த நெகோசியேஷனில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஒரு காலகட்டத்தில் நாம் ரொம்ப ஃபயர் பிராண்ட் லீடர்ஸாக பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் திரும்ப திரும்ப இந்த பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டே போவதும், அந்த பேச்சுவார்த்தையை ஒட்டி வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே ரொம்ப ஜனநாயகபூர்வமான உரையாடலில் இந்த மறுப்பதும் ஏமாற்றத்தை சந்திப்பதும் புலம்புவதும் கூட சேர்ந்து தானே ஃபயர் பிராண்டு. அது எப்படி நான் கட்சிக்காக சண்டை போடுறது, கூட்டணிக்காக சண்டை போடுறது, என் கட்சிக்கு 4 சீட்டு கூட கூடன்னு கேட்கறது எப்படி ஃபயர் பிராண்டாக இல்லை? அதை தான் நீங்கள் தனியாக பிரித்து பார்க்கணும். என்னென்னா, நீங்கள் சொல்கிற எல்லாமே ஃபயர் பிராண்டு தான். எனக்கு எவ்வளோ இடம் வேணும், எந்தெந்த தொகுதி வேணும் அப்படிங்கன்னு கேட்குற வரைக்கும் அது ஃபயர் பிராண்டில் தான் வரும். ஆனால் என்ன சின்னம்ங்கிற ஒரு இடத்துக்குள்ளே அந்த பேச்சுவார்த்தை நகருகிற போது இருக்குல்ல, அது ரொம்ப நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக. பேசிக்காக நமக்கு முன்னாடி ஒரு பாடமாக இருக்காங்களே, அவங்க ஒரு ஐடியா, ஒரு மெத்தடாலஜி கடைபிடிக்கிறாங்க. 2019 1 ஒரு ரவிக்குமாருக்கு உதயசூரியன், நான் சொந்த சின்னத்தில் நினைக்கிறேன். அப்படியே 21 அப்படி மாறுது இல்லையா? இப்போ 24 2 பேரும் விசிகா, இப்போ அடுத்து 26 எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே விசிகா ஒரு சொந்த சின்னத்தில் தான் போட்டி போகிறாங்க. இப்போ விசிகா நமக்கு முன்னால் ஒரு மாதிரியை உருவாக்கி இருக்கிறது. தேர்தல்களில் ஆரம்பிக்கிற போது சொந்த சின்னத்தில் சிக்கல் இருந்தால் கூட்டணி கட்சியினுடைய தலைமை சின்னத்தில் நின்றுக்கலாம். ஆனால் போக ஒவ்வொரு முறையும் அதே சின்னத்தில் நிற்கிறதுங்கிறது அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அழகல்ல அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை, இது நீங்கள் தலைப்பில் சொல்கிற மாதிரி தான். இது மறுபடியும் நம்ம தலைப்பில் இருந்து இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா, இந்த ஃபார்முலா ஏன் எவால்வ் ஆகுது? இப்போ படிப்படியாக அப்போ என்னென்னா, நாம் டெல்லியினுடைய வல்லாதிக்கம் இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழக அரசியலில் நாம் தொடர்ந்து பேசினாலுமே கூட, இன்றைக்கு இருவரும் முன்னேற்ற கழகங்களும் தங்களுடைய கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துகிறாங்க, இப்படியான நெருக்கடியான இடங்களை எல்லாம் இந்த தலைமைகள் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏன் ஏற்படுகிறது?
அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஏன் ஏற்படுதுங்கிறது என்னன்னா, கட்சிகள்ங்கிற அடிப்படையில் நமக்கு எல்லாத்துக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு மாதிரி சமமா திமுகவும் விசிகாவையும் பார்த்தாலும் கூட களத்தில் இறங்கி எஸ்ஐஆர்ல வேலை பார்த்ததிலிருந்து தேர்தல் வேலை பார்க்குற வரைக்கும் எல்லாவற்றிலும் திமுக அதிமுகவுக்கு ஈடு இணையாக இந்த கூட்டணி கட்சிகள் செயல்படுகிறார்களா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இருந்தால் நம்ம அதை பெற முடியும்.